ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னாக்கா, கார்டனில் நிறைய சுண்டக்காய் காய்ச்சிருக்கு. அதை பறிச்சுன்னு வந்து ஒரு டிஷ் பண்ணலாம். இப்போ கார்டனில் போய் சுண்டக்காய் பறிச்சுன்னு வரலாமா? பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால அந்த சன் தான் பறிக்கிறான். காய் நிறையா காய்ச்சிருக்கு. இது 3rd டைம் பறிக்கிறேன் நான். இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது காய். பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கற்றுது பாருங்கள். பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. குருவி, மைனா, கிளி எல்லாம் இருக்குது. காற்றால் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பறவைகளோட சத்தமெல்லாம் கேட்டால் அன்றைக்கி பூரா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது சவுண்டு. நம்மளே வந்து செடி வளர்த்து தண்ணி ஊற்றி நம்ம தயாரித்த உரத்தை போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிடும்போது இருக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் நிறைய காய் இருக்குது. போன தடவை இந்த தடவை ஜாஸ்தி தான் இருக்குது. நம்ம இப்போ பறிச்சுன்னு வந்திருக்கோம் இல்லையா, அந்த சுண்டைக்காயை வச்சு இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அது வந்து பிட்டில். எல்லோரும் பாவக்காயில், கத்திரிக்காயில் பண்ணுவாங்க. நான் சுண்டைக்காயில் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்தது. அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி பண்ணுறேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். பிட்லைக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். சுண்டைக்காயை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அதுக்குள்ளே உப்பு காரம் போகணும். அது வந்து வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் இவ்வளோ வறுத்துட்டு பொடி பண்ணணும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், அது வந்து மஞ்சத்தூள் வேணும். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளியை நனைச்சி கரைச்சி வச்சுருக்கேன். இதாக வேணும். பெருங்காயம் போடணும், அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் போட்டுட்டு காயட்டும். கடாயை அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம். ஆயிலில் தான் அதை வறுக்கணும். ஆயில் காயட்டும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நம்ம வறுத்தாலே நல்ல வாசனை நல்லாயிருக்கும். இப்போ காஞ்சிடுத்து. இந்த 3 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. நான் கொஞ்சம் வாசனைக்காக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுவேன். உளுத்தம்பருப்பு வாசனை வறுத்தாலே வாசனை நல்லாயிருக்கும். தனியா 3 ஸ்பூன். பருப்புக்கு டபுள் பங்கு தனியாக போடணும். இதை லைட்டாக வறுத்துட்டு இந்த அளவு 4-5 மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல வாசனை வர மாதிரி செவக்க வறுக்கணும். கோல்டன் கலர் வரணும். வறுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இது வந்து நான் வித்தியாசமாக பண்ணி பார்த்தேன். பிட்டில் நல்லா வந்தது. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கும் பண்ணி காமிக்கலாமேங்கிறதுனால பண்ணி காமிக்கிறேன். இது பிட்லைக்கும் சாம்பாருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பிட்லையில் நிறைய அதாவது காய் போடுறோம், அது நிறையா வரணும். சாம்பாருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். கூட்டை விட தண்ணியாகவும் சாம்பாரை விட கெட்டியாகவும் இருக்கும். பிட்டில் தேங்காய் போடணும். தேங்காய் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். 2 கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு
எண்ணெய் காயட்டும். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். சுண்டைக்காயோட தன்மையும் கொஞ்சம் தோப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் வெந்தயம் கம்மியாக போட்டுனா பரவாயில்ல. போட்டுட்டு நல்லா கடுகு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் வெந்தய வாசனையே நல்லா வரும். இந்த கருவேப்பிலையை நல்லா பிச்சு போடணும். கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி போட்டால் தான் வாசனை. முழு கருவேப்பிலை போடுறத விட இந்த மாதிரி இது பண்ணி போட்டால் தான், குக் பண்ணி போட்டால் தான் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுட்டு உடனே சுண்டைக்காயை போட்டலாம். சுண்டைக்காயை தனியாக கூட வேக போடலாம், ஆனால் நான் கொஞ்சம் வதக்கிப்பேன். வதங்கினா எண்ணெயில் வதங்கும்போது அதோடய வாசனையும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுண்டைக்காய்க்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க சுண்டைக்காய் மாதிரி இருந்துட்டு இந்த வேலை பண்ணுறியேன்னு கேட்பா. அது இந்த நிஜம்தான். இந்த சுண்டைக்காய் வந்து பொடியாக இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. சுண்ணாம்பு சத்து இருக்குது, அயன் இருக்குது. வயிற்றில் உள்ள கோளாறு எல்லாம் சரி பண்ணிடும். வயிற்றில் புண்ணு இருந்தால் ஆற்றிடும். சுண்டைக்காயை நல்லா முட்டி கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதை எடுத்து மோரில் ஊற வச்சு காய வச்சு சுண்டைக்காய் வத்தல் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லது தான். சுண்டைக்காயில் சாம்பார், கூட்டு, வத்த குழம்பு எல்லாம் பண்ணலாம். பிட்டில் நான் இப்போ புதுசாக பிட்டில் பண்ணலாமேன்ட்டு பண்ணுறேன். உப்பு போட்டுடலாம், அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டு வதக்கிட்டு சுண்டைக்காய் வாசனையே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வதங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்தி. நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் தான் இது பண்ணுறதுனால அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஹெல்தி. சும்மா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இது வீட்டிலையே நாங்கள் செஞ்சதான். சாம்பார் பொடி நாங்கள் வீட்டிலையே செஞ்சோம். இந்த சாம்பார் பொடி கொஞ்சம், அது ஏன்னா சுண்டைக்காய்க்குள்ளெல்லாம் கொஞ்சம் காரம் போய்க்குங்கிறதுக்காக அந்த கொஞ்சம் காரம் போடுறேன். நான் வறுத்து வேறு அரைச்சி போட போகிறோம். இது வதங்கிடுத்து. இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நான் வந்து இந்த வறுத்து வச்சதை அரைச்சின்னு வந்துடுறேன். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த அரைச்சதை வந்து இதில் போட்டு கலந்துடலாம். அரைச்சதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், பருப்பு துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா குக்கரில் போட்டு இல்லை இந்த மாதிரி நைஸாக வேக வச்சுருக்கேன். அதை போடணும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பை வந்து இதில் போட்டுருணும். போட்டாச்சுன்னா நம்மளோட பிட்லே ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா சாம்பாரை விட திக்காக இருக்கும், கூட்டை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம்.
மோஸ்ட் தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம், மற்ற இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். சுவையான பிட்லை ரெடி. நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லோரும் போடுவாங்க தெரியாது, நான் எல்லா சாம்பார் வத்த குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சோண்டு வெல்லம் போடுவேன். அது வந்து இந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும், வெல்லம் போடுவேன். கொதிச்ச உடனே இருக்கிற வேண்டியதான் சுவையான பிட்லை ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள் வீட்டில், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிட்லை நல்லா கொதிக்கிறது பாருங்கள். கொதிக்க கொஞ்சம் திக்காகிடும். சாம்பாரை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், கூட்டை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது காய் நிறையா போடணும், அதுதான். கத்திரிக்காய், பாவக்காய் எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக சரி நான் மாற்றுல காய்ச்சிருக்கேன்ட்டு அதை போட்டு சுண்டக்காய் போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் பண்ணியும் பார்த்தேன், டேஸ்ட் பண்ணேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ரொம்ப கமகமகமான வாசனையாக இருக்குது. இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணினேன்னு பார்த்துருப்பீங்க, நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, மெடிசன் வேல்யூ. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.